பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக விருதுநகர் மாவட்டத்திலிருந்து 1000 இளைஞர்களை போர்க்களத்திற்கு அனுப்ப தயார் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி இரத்த தான முகாம், அன்னதானம், வழிபாட்டுத் தலங்களில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு என்பன உள்ளிட்டவை குறித்து கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சிவகாசியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேந்திர பாலாஜி, இந்தியா எடுக்கின்ற முயற்சிக்கு தீவிரவாதிகளுக்கு எதிராக நடைபெறும் இந்த யுத்தத்திற்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் எனது தலைமையில் விருதுநகரிலிருந்து 1000 இளைஞர்களை போர்க்களத்திற்கு அனுப்பி துப்பாக்கி ஏந்தி யுத்தம் செய்ய தயாராக உள்ளதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடியினுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைக்கு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு விருதுநகர் மாவட்ட அதிமுக மேற்கு மாவட்டத்துடைய அதிமுக 1000 இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த களத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.